students, நம்ம இப்போ exercise 10.8ல sum number 10 பண்ணுறோம். A tank initially contains 50 liters of pure water starting at time t equal to 0. A brine containing with 2 grams of dissolved salt per liter flows into the tank at the rate of 3 liters per minute. The mixture is kept uniform by stirring and the well stirred mixture simultaneously flows out of the tank at the same rate. Find the amount of salt present in the tank at any time t greater than 0. This problem is similar to the example sum what was done already. நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம். அதில் வந்து அந்த டேங்க்கில் 100 grams of salt வந்து dissolved in 1000 liters of water நினைக்கிறேன். இங்கே வந்து வெறும் பியூர் வாட்டர் வச்சுருக்காங்க. ஸோ 50 liters of pure water இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், உப்பு கரைசல் பிரைன்னா அதாவது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அந்த உப்பு கரைசலை என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் நம்ம அனுப்புகிறோம். அதாவது எப்படின்னு பாருங்கள், ஒரு அட் த ரேட் ஆஃப் 3 liters per minute. 1 minute-க்கு 3 liters வீதம் உள்ளே என்ன செய்யுது, பிரெயின் வந்து மிக்ஸ் ஆகுது அந்த வாட்டரில். அந்த பிரெயினில் எவ்வளவு சால்ட் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னா பெர் லிட்டர் 2 grams. அப்போது 1 minute-ல 3 liters ஆஃப் பிரெயின் உள்ளே போகுது. அதில் 1 liter-ல 2 grams அப்படின்னா 3 liters-ல 6 grams ஆஃப் சால்ட் வந்து உள்ளே வந்து போகுது. ஸோ அந்த இன்ஃப்ளோ ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால், இன்ஃப்ளோ ரேட் ஆஃப் சால்ட் எவ்வளோன்னு கேட்டால் பெர் மினிட் 6 grams. ஓகேயா? ஸோ இப்போது இந்த மிக்சர் வந்து கெப்ட் யூனிஃபார்ம் பை ஸ்டேரிங். உப்பு கரைசல்லாம் அங்கங்கே கொஞ்சம் ஒழுங்காக கலக்காமல் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க, நல்லா கலக்கிக்கிட்டே இருக்காங்க. சரியா? ஏன்னா அது நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை 3 liters ஆஃப் பிரைன் உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மிக்சர் என்ன செய்யுது அப்படின்னா சைமல்டேனியஸ்லி ஃப்ளோஸ் அவுட் ஆஃப் த டேங்க் அட் த சேம் ரேட். அப்போ உள்ளே போகிற பிரெயினோட அந்த ரேட் என்னன்னு கேட்டால் பெர் மினிட்டுக்கு 3 liters உள்ளே போகிற மாதிரி இப்போ உள்ளே இருந்து அந்த வெல் ஸ்டர்டு மிக்சரும் என்ன செய்யுது, அதே ரேட்டில் வெளியில் வருது. அதாவது அதே ஒரு நிமிஷத்துக்கு 3 liters வீதமாக வெளியில் வருது. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்க் அட் எனி டைம் டி. அப்படின்னா என்ன, சால்ட்டு அதாவது சால்ட்டை நம்ம என்ன செய்யணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்கை வித் ரெஸ்பெக்ட் டு அதாவது எஸ் அஸ் அ ஃபங்க்ஷனிங் டீயை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அங்கே என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான். ஓகே? ஸோ அட் எனி டைம் டி at any time g let x be the amount of salt. Let x be the amount of salt in the tank. Okay, so நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு ரூல் நம்ம படிச்சிருக்கோம் மிக்சர் ப்ராப்ளம்ல, ஞாபகம் இருக்கா? So rate of change of x with respect to t will be equal to inflow minus, அதாவது inflow rate minus outflow rate. inflow rate minus outflow rate இது நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ நம்ம அதான் சொல்கிறோம், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் வேறு பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேசுகிறது என்னன்னு கேட்டால் அமௌண்ட் ஆஃப் சால்ட். கரெக்டாக? அமௌண்ட் ஆஃப் சால்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம பேசுகிறோம். தட் இஸ் நத்திங் பட் அதாவது the rate in which the salt enters the tank minus the rate in which the salt comes out. இப்போ அதுதான் இப்போ நம்ம செய்கிறோம். ஸோ உள்ளே போகிறது பிரெயின் வந்து உள்ளே எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னா 1 minute-க்கு 3 liters உள்ளே போகுது. ஒவ்வொரு லிட்டர்லேயும் 2 grams ஆஃப் சால்ட் இருக்குது. அப்போ 1 minute-க்கு 6 grams ஆஃப் சால்ட் என்டர் ஆகுது. அப்போ இந்த இன்ஃப்ளோ ரேட் என்னன்னு கேட்டால் 6 grams, கரெக்டாக 6 grams per minute. அப்போ இந்த 6-ஐ நம்ம இங்கே எழுதிடணும். இப்போ அடுத்தது நம்ம ரேட் ஆஃப் த சால்ட், அதாவது ரேட் ஆஃப் த அவுட்ஃப்ளோ ரேட் ஆஃப் த சால்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 1 minute-ல எவ்வளவு சால்ட் வந்து வெளியில் போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ
உள்ளேருந்து வெளியில் வரும் பொழுது எந்த ரேட்டில் அந்த மிக்சர் வந்து வெளியில் வருதுன்னா அதே ரேட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மினிட்ல 3 லிட்டர்ஸ் ஆஃப் அந்த மிக்சர் வந்து வெளியில் வருது. பட் ஆக்சுவலி அந்த ஏற்கனவே அந்த டேங்க்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 50 லிட்டர்ஸ் இருந்தது. இப்போது உள்ளே நுழையிறதும் ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் உள்ளே போகுது, வெளியில் வர்றதும் அதே ரேட்டில் ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வெளியில் வருது. அப்போ அந்த டேங்க்கில் இருக்கிற அந்த அமௌண்ட்டு எத்தனை லிட்டர்ஸ் இருந்ததோ அது மாறாமல் 50 லிட்டர்ஸாகவே இருக்கும். கரெக்டாக? அப்போ வெளியில் இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால், அதாவது சால்ட் எவ்வளோ வெளியில் வருது அப்படின்னா எத்தனை பங்கு அப்படின்னா 50 லிட்டரில் வெளியில் எத்தனை வருது? 3 லிட்டர் வருது. கரெக்டாக? ஸோ 50 லிட்டர்ஸ் இருந்ததில் வெளியில் வர்றது 3 லிட்டர்ஸ். அப்போ 50க்கு 3 × x அப்படின்னா இதுதான் வந்து ரேட் ஆஃப் அந்த சால்ட் அவுட், அதாவது அவுட்ஃப்ளோ ரேட் ஆஃப் சால்ட். இது இன்ஃப்ளோ ரேட் ஆஃப் சால்ட், இது அவுட்ஃப்ளோ ரேட் ஆஃப் சால்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு dx/dt. இதை நம்ம இந்த சைடு கொண்டாந்துட்டிங்கன்னா ஸோ dx/dt ப்ளஸ் 3/50 × x is equal to 6. ஸோ நமக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது வாட் இஸ் திஸ். இது ஒரு லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அப்போது இதில் வந்து t வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ வாட் இஸ் p of x அப்படின்னு கேட்டால் தட் இஸ் 3/p of x இல்லை p of t. ஸோ p of t வந்து 3/50 and q of t வந்து 6. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேணும். that is e power integral p of t dt that is equal to e power integral 3/50 dt. இந்த 3/50 கான்ஸ்டன்ட் அது வெளியில் வந்துடும். ஸோ ஈக்கு தலையில் 3/50 × integral dt. இந்த இன்டெக்ரலும் டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ e பவர் 3/50t அப்படின்ட்டு நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதணும். ஸோ சொல்யூஷன் யாருக்கு? டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு தான். ஸோ தட் இஸ் எக்ஸுக்கு தான் இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து x இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு q of t இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dt plus c. ஓகே. ஸோ தட் இஸ் x இன்ட்டு e power 3/50t is equal to integral 6 into e power 3/50t into dt plus c அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? தட் இஸ் x into e power 3/50t is equal to 6 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 6 into integral e power 3/50t dt plus c அப்படின்னு வரும். தட் இஸ் x into e power 3/50t is equal to 6 into இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இதை அப்படியே போட்டுட்டு இந்த கோஎஃபிஷியண்ட்டை கீழே நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்புறம் ப்ளஸ் c. ஓகே. இப்போது இந்த 50 மேலே வந்துடும். இந்த 3 நம்ம கட் பண்ணிடலாம். அப்போது 6 into 50 divided by 3 into e power 3/50t plus c. இந்த பக்கம் x into e power 3/50t. இது நம்ம கட் பண்ணால் இது 2. ஸோ இங்கே 100 அப்படின்னு வருது. ஸோ x into e power 3/50t is equal to 100 into e power 3/50t plus c. ஸோ ஒரு வழியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்? we have found the relation connecting x and t. ஓகே. இப்போ நம்ம இந்த c-யை நம்ம எலிமினேட் பண்ணணும். அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்க் அட் எனி டைம் t. இது வந்து ஆக்சுவலாக ஜென்ரல் சொல்யூஷன். நம்ம அதை ஃபுல்லாக என்ன செய்யலாம்? இந்த e பவர் 3/50t டிவைட் பண்ணிடலாம். அப்போ பண்ணிங்கன்னா x is equal to 100 plus c into e power minus 3/50t அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு நம்பர் போடலாம். ஓகே. ஸோ இங்கே நம்ம எதுக்கு நம்பர் போடல? ஸோ ஹியர் we can name this as 1. சரி, வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டார்டிங் அட் டைம் t equal to 0. இந்த t equal to 0ன்னு இருக்கும் பொழுது
அந்த டேங்க்கில் வந்து பியோர் வாட்டர் தான் இருந்தது, கரெக்டாக? அப்போது அந்த 50 லிட்டர்ஸ் ஆஃப் பியோர் வாட்டர் இருக்கும்போது அப்போ சால்ட் இருந்துச்சு, அதுக்குள்ளே சால்ட் அப்போ கிடையாது. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இங்கே. அதாவது T = 0 அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து கட்டாயமாக உங்களுக்கு 0 தான். ஓகேயா? அப்போது நம்ம இதுலேருந்து என்ன செய்யலாம், சியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? ஸ்டார்டிங் அட் டைம் T = 0 a brine containing the 2 grams of dissolved salt. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த 3 லிட்டர்ஸ் வந்து உள்ளே போகுது, உள்ளே போய் அதுக்கப்புறம் தானே மிக்ஸ் ஆகும். ஆனால் அந்த டைமில் அங்கே அங்கே என்ன இருக்குன்னா வெறும் பியோர் வாட்டர் தான் இருந்துச்சு. ஸோ டேங்க்குள்ளே நம்ம பேசுகிறோம். ஸோ டேங்க்குள்ளே பியோர் வாட்டர் சுத்தமான தண்ணி தான் இருந்தது, அதில் வந்து உங்களுக்கு சால்ட்டே கிடையாது. அதனால நம்ம எக்ஸுக்கு 0 தான் போடணும். ஸோ போட்டிங்கன்னா 0 = 100 + C × Tக்கு தலையில் Tக்கு 0 போட்டால் மேலே 0 ஆகிடும். T = 0னா 1. அப்போது 0 = 100 + C. இப்போ சியோட வேல்யூ வந்து -100 அப்படின்னு வரும். அதை தூக்கி திரும்ப நம்ம இதிலே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x = that is equation number 1. So equation number 1 becomes x = 100 - 100 into e power -3/50t அப்படின்னு வருது. இந்த 100 அடிச்சிடக்கூடாது, இது மட்டும் ஒரு சிங்கிள் டேர்ம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டேர்ம். ஸோ வேணா ஒன்று செய்யலாம், 100 காமனாக எடுத்துட்டா 1 - e power -3/50t அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு டைம் t > 0லையும் அந்த டேங்க்குள்ளே எவ்வளவு சால்ட் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஓகே, பாய்.